ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இங்கே பாருங்கள், துணியை வந்து இந்த மாதிரி ரெண்டாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கம் மடித்து போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், துணியை இந்த மாதிரி மடக்கி போட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது மடிப்பு பக்கம் வந்து வெட்டுறவங்க பக்கம், எப்போவுமே மடிப்பு பக்கம் வந்து வெட்டுறவங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். போட்டுக்கிட்டு இப்போ பாடி சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், பாடி சுற்றளவு வந்து எனக்கு 9.5 இருக்குது. 9.5 ப்ளஸ் தையலுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு 11.5 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அப்படியே விட்டுருக்கேன். துணி வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் லைன் போடல, நான் அப்படியே விட்டுருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பாடி சுற்றளவு எந்த அளவாக இருந்தாலும் அதோட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நம்ம விட்டுக்கலாம். அது நமக்கு துணியை தேவையை பொறுத்து இருக்குது. நான் எப்போவுமே 2 இன்ச்சு வைப்பேன். நமக்கு வந்து எந்த அளவாக இருந்தாலும் சரி, அதோட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கோங்க. இப்போ தோல் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். தோல் கழுத்து வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 தான். அந்த 2.5 மார்க் பண்ணிக்கலாம். 2.5ங்கும் போது ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்கும் போது கரெக்டாக அதே அளவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ தோல் நீளம் மார்க் பண்ணிக்கலாம். தோல் நீளம் வந்து எனக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். 3ங்கும்போது ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே எந்த அளவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதோட ஒரு புள்ளி மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணி தைக்கும்போது நமக்கு கரெக்டாக அதே அளவு கிடைக்கும். இப்போ தோல் கழுத்து 2.5, அது நார்மலாக எல்லாத்துக்குமே அந்த 2.5 தான் வரும். அந்த 2.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ தோல் நீளம் அந்த 2.5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, தோல் கழுத்து அதிலேருந்து தோல் நீளம் மார்க் பண்ணணும். தோல் நீளம் வந்து எனக்கு 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ முன் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து வந்து 5.5 இருக்குது. எனக்கு 5.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்ம தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கில் இருந்து கீழே நேராக 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 5.5ங்கும்போது ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணி தைக்கும் போது கரெக்டாக நமக்கு அந்த 5.5 இன்ச்சு கரெக்டாக வரும். அதனால தான் எக்ஸ்ட்ரா அந்த ஒரு புள்ளி நம்ம மார்க் பண்ணுறது. ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ கைக்குழி மார்க் பண்ணிக்கலாம். கைக்குழி வந்து நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 இன்ச்சு, அதுலேருந்து நேராக கீழே கைக்குழி மார்க் பண்ணணும். கைக்குழி வந்து எனக்கு 5.25 இருக்குது. அந்த 5.25 மார்க் பண்ணிக்கலாம். ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கைக்குழி வந்து தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்லேருந்து கீழே 5.25 மார்க் பண்ணியாச்சு. 5.25 மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் பாடி சுற்றளவு மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லையா, அந்த சைடும் அதே மாதிரி மேலேருந்து கீழே 5.25 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். 5.25 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இப்போ கைக்குழி வளைவு வரைஞ்சிக்கலாம். நம்ம பேக் சைடு வந்து 1.5 இன்ச்சு வளைவு வரைஞ்சோம் இல்லையா, ஃப்ரண்ட் சைடு வந்து 1 இன்ச்சு வளைவு வரையணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பேக் சைடு வந்து 1.5 இன்ச்சு வளைவு,
ஃப்ரண்ட் சைடு வந்து 1 இன்ச்சு வளைவு வரையணும். 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு பாருங்கள், இந்த நடு சென்டர் இருந்து பாருங்கள், கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனில் நடு சென்டர்லேருந்து இந்த மாதிரி பாருங்கள் இப்படி வளைவு வரையணும். இந்த பாருங்கள், அவ்வளோதான், வளைவு வரைஞ்சாச்சு. பேக் சைடு வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைவு வரைகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணி வளைவு வரையணும். இப்போ முன்பக்க உயரம் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முன்பக்க உயரம் வந்து எனக்கு 12.75 இருக்குது. 12.75 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 13.75 மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தோல் நீளத்தை வந்து நடு சென்டர் தோல் நீளம் வந்து நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3லேருந்து பாதி 1.5, அந்த 3ல் பாதி 1.5, அந்த 1.5 இன்ச்சு பாருங்கள். தோல் நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 3 இன்ச்சுலேருந்து பாதி 1.5, அந்த நடு சென்டர் டேப் வச்சுக்கிட்டு நம்ம அப்படி நேராக கீழே மார்க் பண்ணணும். முன்பக்க உயரம் இது வந்து முன்பக்க உயரம் நல்லா கவனிச்சுக்கோங்க. தோல் நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நடு சென்டர் எடுத்துக்கிட்டு அதில் டேப் வச்சுக்கிட்டு இது பாருங்கள், இதில் டேப் வச்சுக்கிட்டு இப்படி கீழே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து முன்பக்க உயரம். எனக்கு முன்பக்க உயரம் வந்து 12.75 இருக்குது. 12.75 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 13.75 மார்க் பண்ணியிருக்கிறேன். 13.75 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ பட்டி மேல் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். பட்டி மேல் உயரம் வந்து எனக்கு 6 இன்ச்சு இருக்குது. 6 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இதோ பாருங்கள், பட்டி மேல் உயரம் வந்து 6 இன்ச்சு. நம்ம அந்த கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கைக்குழி மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கைக்குழியிலேருந்து பாருங்கள், அந்த மார்க்லேருந்து கீழே 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பட்டி மேல் உயரம் வந்து 6 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம முன்கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த முன்கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கீழே டேப் வச்சு நேராக 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்கள், முன்கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம், அந்த மார்க்லேருந்து கீழே டேப் வச்சு 7 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இதை அப்படி ஜாயின் பண்ணணும். முன்பக்க உயரம் 13.75 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்குக்கும் இந்த பட்டி மேல் உயரம் 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ டாட் பிடிப்போம் இல்லையா, அதை வந்து அது வரைகிறோம். இதை பாருங்கள், 13.75 முன்பக்க உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அந்த மார்க்லேருந்து மேலே 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைகிறோம். கரெக்டாக பாருங்கள், 13.75 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா முன்பக்க உயரம், அந்த 13.75 அந்த மார்க்கில் இருந்து இங்கே பாருங்கள் மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக மேலே 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக மேலே 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். அந்த லைனுக்கு இந்த பக்கம் 1.25 இன்ச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு இந்த பக்கம் 1.25 இன்ச்சு. 1.25 இன்ச்சுங்கும்போது ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இந்த பக்கம் 1.4, அதே மாதிரி இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணும்போது ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம தைக்கும் போது கரெக்டாக அதே அளவு வரும். இது பாருங்கள், இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது பாருங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு பாருங்கள், முன்பக்க உயரம் 13.75 மார்க் பண்ணி அதுக்கு மேலே இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிக்கிட்டு
ஒரு லைன் போட்டுக்கிறோம். அந்த லைனுக்கு இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, அந்த பக்கம் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சுலேருந்து மேலே ஸ்ட்ரைட்டாக மேலே இந்த பாருங்கள், அந்த 3 இன்ச்சுலேருந்து மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சுக்கு இந்த பக்கம், அதாவது கழுத்து பக்கம் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அது அந்த அந்த பக்கத்து இந்த பக்கம் மார்க் பண்ணி அதுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுக்கிட்டு இப்போ இந்த பக்கம் கைக்குழி பக்கம் பாருங்கள், இந்த 1 இன்ச்சுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த 1 இன்ச்சுக்கு அந்த பக்கமும் பாருங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது டாட் பிடிக்கிறதுக்கு. இது வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக இந்த இது. இப்போது பட்டி உயரம் வந்து எப்படி மார்க் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பட்டி உயரம் வந்து எனக்கு 3.1 இருக்குது. 3.1 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 4.1 பாருங்கள். அப்படின்னா 4.25 மார்க் பண்ணணும். 3.25 இருக்குது. தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 4.25 மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் 4.25 மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 4.25 மார்க் பண்ணிக்கிறேன். 3.25 பட்டி உயரம் வந்து 3.25 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 4.25 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க பட்டி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இது வந்து பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு வந்து எனக்கு 9.5 இருக்குது. 9.5 ப்ளஸ் தையலுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு 11.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டாச்சு. லைன் போட்டுக்கிட்டு இப்போது தோல் கழுத்து மார்க் பண்ணிக்கிறோம். தோல் கழுத்து வந்து 2.5 இன்ச்சு. நார்மலாக அது எல்லாத்துக்குமே தோல் கழுத்து 2.5 தான் வரும். அதை 2.5 மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிக்கிட்டு அதிலேருந்து தோல் நீளம் மார்க் பண்ணணும். தோல் நீளம் வந்து எனக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இது தோல் கழுத்து, இது தோல் நீளம். இப்போது முன்கழுத்து வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நேராக கீழே முன்கழுத்து மார்க் பண்ணிக்கணும். எனக்கு 5.5 இன்ச்சு இருக்குது. நேராக கீழே 5.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுட்டேன். இப்போ கழுத்து வளைவு வரைகிறதுக்கு வந்து நான் 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா கைக்குழி வந்து நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணி 3 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சுலேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக 5.25 எனக்கு கைக்குழி வந்து 5.25 இருக்குது. அது 5.25 பாருங்கள் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கம் பாடி சுற்றளவு லைன் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, மார்க் போட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே இருந்து கீழே 5.25 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இப்போது வளைவு வரைகிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம பேக் சைடு வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சோம் இல்லையா, ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு வளைவு வரைஞ்சிக்கிட்டு இப்போ பட்டி மேல் உயரம் வந்து நம்ம கைக்குழி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கைக்குழி மார்க்லேருந்து கீழே நேராக டேப் வச்சு எனக்கு வந்து 6 இன்ச்சு இருக்குது. 6 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் கழுத்து மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கீழே 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணி இந்த 3 மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். முன்பக்க உயரம் 13.25 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 13.25 பட்டி மேல் உயரம் இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். முன்பக்கம் உயரம் வந்து நம்ம தோல் நீளம் இருக்கு இல்லையா, அந்த தோல் நீளத்தோட நடு சென்டர் எடுத்து முன்பக்க உயரம் மார்க் பண்ணிக்கணும். தோல் நீளத்தோட நடு சென்டர் எடுத்து இப்போ வந்து எனக்கு 12.25 இருக்குது. அது கூட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சேர்த்து 13.25 மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 ஜாயிண்ட்டையும் லைன் சேர்த்துக்கலாம். இந்த 3 டாட்டையும் அப்படி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து பட்டி உயரம் வந்து எனக்கு 3.25 இருக்குது. 3.25 ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து தையலுக்காக சேர்த்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் 3.25 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 4.25 மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம முன்பக்க உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 13.25,
அந்த மார்க்லேருந்து நேராக மேலே 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு இந்த லைனுக்கு இந்த பக்கம் 1.25 இன்ச்சும் அந்த பக்கம் 1.25 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோம். மார்க் பண்ணிக்கிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து நேராக மேலே 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 1 இன்ச்சுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சு தள்ளி ஒரு லைனும், அந்த பக்கம் கைக்குழி பக்கம் இந்த பக்கம் 1 இன்ச்சு தள்ளி ஒரு லைனும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். கட் பண்ணும்போது அந்த மார்க்குக்கு நடுவுலையே கட் பண்ணுங்கள். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். அளவு மாறாமல் உங்களுக்கு அதே அளவு கிடைக்கும். மார்க்குக்கு நடுவுலையே கட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது இது வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு இந்த பீஸ் வச்சுக்கலாங்க. இந்த பாருங்கள், இது வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு வச்சுக்கலாம் இந்த பீஸை. இப்போ நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைய வரைஞ்சிருக்கோம் இல்லையா, கட் பண்ணும்போது அது 1/4 இன்ச்சு இறக்கி தான் கட் பண்ணணும். அப்போ தான் கைக்குழி வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். அப்போ தான் கைக்குழி வந்து சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணுறோம். 1 இன்ச்சு மார்க் பண்ணி வளைய போட்டுக்கிட்டு கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு ஸ்கேல் அளவு இது போதும். கிராஸ் பீஸ் இந்த பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி இந்த பாருங்கள் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதாங்க கிராஸ் பீஸ். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு.